பழி வாங்குறாங்க. யார் பழி வாங்குறாங்க? அதுதான் கேள்வி. யார் பழி வாங்குறாங்க? உண்மையிலே விஜயை பழி வாங்குறாங்க. ஆமாம், படத்தை ரிலீஸ் பண்ண மாட்றாங்க, சர்டிஃபிகேட் தர மாட்றாங்க. விஜய்க்கு மட்டும்தான் நிறைய படங்களில் சிக்கல் வருது. அம்மா பில்லி சுனியை வச்சுருக்காங்கன்னு பூஜைலாம் வேற பண்ணாங்க. எல்லாமே இருக்குது. சரி, இப்போ இந்த படத்துக்கு இன்னைக்கு இந்த படத்துக்கு காரணம் யார்? அதுதான் மேட்ரு. இப்போ இந்த விஷயத்தை கூட அவர் தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு, பாஜக ஒன்றிய அரசே உனக்கு ஒரு படத்தை படமாக பாரு, கருத்து சுதந்திரத்தில் நசுக்காத அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை பிச் பண்ணலாம்ல. அதுக்கும் இல்லை. நீங்கள் வந்து கடைசியாக ஒரு பாட்டு, விரல் இடுக்கில் தீப்பந்தம் வச்சு என்னமோ ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க. கடைசியில் அந்த பாட்டு தேட்டரில் வரும்போது சொய் சொதம் சொய் சொதம் சொய் சொய் அந்த அந்த மியூசிக் மட்டுமே ஓடுச்சு. எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்கள் அந்த மாதிரி சென்சாரில் கட் பண்ணி ஓகே சொல்லிட்டு அவங்க எடுத்துருவாங்க. இதை எடுத்துருங்க பரவாயில்லன்னு எடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே போய் ஃபைட் பண்ணணும். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் கீழே இருக்கவனை ஃபைட் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த வீட்டுக்காரன் உங்கள் வீட்டு வாசலில் தண்ணி ஊற்றினானா இந்த வீட்டுக்காரனை போய் அடிக்கிறீங்க, இந்த வீட்டுக்காரனை அடிக்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே.